நல்லதை செய்ய தான் அந்த பிறந்திருக்கும் இந்த மனித இனமே. இந்த மாதிரி இறை வழிபாடுங்கிறது நம்ம சுத்த நம்மளை சுற்றி இறைவனுடைய பாதுகாப்பு வருதுமா. பாதுகாப்பு கவசமாக இருக்கிறார். உனக்குள்ளே இருக்கிறங்களா உன் விழியோடும் உன் உடலோடும் உன் உயிரோடும் உன் அறிவோடும் உன் மனதோடும் கலந்த கலவை இறைவனாக இருக்கார். அனைத்தும் கலக்கணும். இதுமாரி இந்த புது வருடம் எல்லோருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கணும். புது நீ உயர்னா இந்த உலகம் பிறந்து 2020 வருடங்கள் முடிந்து 2021வது வருடம் ஆரம்பிச்சிருக்கு. அதுமாரி மக்களுக்கு எந்நாளும் பொன்னாளாக இருக்கணும். வருஷம் பிறக்கிறது பெருசு இல்லை, வருடம் பிறந்து கொண்டே இருக்கும். ஆனால் மனுஷன் பிறந்துக்கிட்டே இருப்பானா? இவனுக்கு ஒரே பிறப்பு, அடுத்தால ஒரு இறப்பு. இறைவன் இறப்பில்லாதவர். இந்த உலகம் தோன்றி 2021 ஆண்டு வருது. இன்னும் மக்கள் உண்மையான ஆன்மீகத்தில் வாழ்றாங்கன்னா பதிவு பண்றியமா சூனியத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதுமாரி இறைவனுடைய கணக்கு பிறக்கும் குழந்தை சிரிக்கும் சிரிப்பு முதல் இந்த மண்ணில் அடக்கமாகும் முன் சிரிக்கும் சிரிப்பு வரை ஆனந்த சிரிப்பாக இருக்கணும், மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கணும். ஆனால் இன்றைக்கு சிரிக்க வச்சுக்கிட்டு இருக்கான், கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கான். ஒருவரை ஒருவர் ஆன்மீகங்கிற பேரில் சூனியம் பண்ணிக்கிட்டு இருக்கான். கொடுமை கொடுமை கொடுமை. எல்லோரும் என்றைக்கு நல்லோராய் வாழ்கிறாங்களோ அன்னைக்குத்தான் இந்த உலகத்துக்கே பொன்னாள். உண்மையான ஆன்மீகம் மலரணும். அவரவர்கள் மனம் இறைவனை நாடணும். இறைவனை நாட நாட உன் மனம் இறைவனை நாடினால் இறை மனம் உன்னை நாடும். இரு மனமும் இணைந்து விட்டால் வாழ்க்கை சொர்க்கமே. நீ திருப்பதியில மொட்டையை போடவும், திருவண்ணாமலையில் கொட்டையை போடவும், ராமேஸ்வரத்தில் பட்டையை போடுவது கணக்கில் இருந்தா ஆன்மீகத்தை அடைய முடியாது. வேஷம் இருக்கக்கூடாது. உடம்புல வேஷம் போடுறவங்க துறவிகளாக தான் இருக்கணும். வீதிக்கு வந்த பிச்சைக்காரனும் துறவிகளும் சாது சன்னியாசி தான் உடல்ல மாலையை போட்டுக்கிட்டு வேஷத்தை போட்டுக்கிட்டு இருக்கணும். பக்தர்கள் யாரும் வேஷம் போட வேண்டிய அவசியமே கிடையாது. உடலுக்கு வேஷம் போடுவது ரொம்ப ரொம்ப எளிது. ஆனால் அந்த உள்ளத்துக்கு திரை போடணும். உண்மையான அன்பு மலரணும். உண்மையான அன்பு மலரணும்னா அதுக்கு என்ன செய்யணும்? உள்ளத்துல உண்மை இருக்கணும். அன்பு இருக்கணும். பிறரிடத்தில் நாம் உண்மையான அன்பு செலுத்தணும். அடுத்தல தர்மம் இருக்கணும். நம்மால் இயன்றது போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்று இந்த பணம் என்பது நிறைவு பெற்றவுடன் பிறருக்காக நம்மால் இயன்றதை கொடுப்பதுதான் தர்மம். தாழ கிடப்போரை தற்காப்பதே மனித தர்மம். ஏழையாக இருப்பதை வாழ வைப்பது மனித தர்மம். அதுமாரி பல லட்சம் பல கோடி செலவழித்து ஒரு கோயில் கட்டுவதை விட பல ஏழைகளுக்கு வீடு கட்டி கொடுக்கணும். ஆனால் இன்னைக்கு எவன் கோயில் கட்டுதானோ அவனுக்கு கோடி கோடியா லட்ச லட்சமா பணத்தை கொடுப்பான். ஆனால் ஒரு ஏழைக்கு வீடு கட்டி கொடுப்பானா? இல்லை. அப்போ எங்கே இருக்கு தர்மம்? இறைவன் சொன்ன வார்த்தைக்கே கட்டுப்படலை. நம்ம இறைவனுக்கு மயிரைத்தான் கொடுத்தோம் என்று இன்னும் மனதை கொடுக்கவில்லை. ஊனக்கண்ணால் இந்த உலகத்தை பார்த்து கொண்டு இருக்கிறோம் என்று ஞானக்கண்ணால் பார்க்கிறோமோ அந்த உலகத்தை, அன்னைக்குத்தான் புது வருட பிறப்பும் வருட பிறப்பாக இருக்கும். இந்த உலகமும் சொர்க்கமாக இருக்கும். ஊனக்கண்ணால் பார்த்தான்னா ஜாதி மதம் மொழி கட்சி இன்னும் நிறைய பதவி பணங்கிறது தான் பெரிதாக தெரியும் ஒழிய மனிதனை மதிக்க மாட்டான். ஆனால் ஞானக்கண்ணால் இந்த மனிதனை பார்த்தால் நேசிப்பான். மனிதை நம்மை போல் அவனும் ஒரு மனிதன், நமக்குள் என்ன வேறுபாடு, ஒன்றுமே இல்லையே என்பதை ஞானக்கண்ணால் பார்க்கும்போது தான் அவனுக்கு உண்மை புரியும். ஊனக்கண்ணால் பார்க்கும் வரை ஜாதி மதம் மொழி கட்சி நிறம் பதவி பணங்கிறதுல வெறி பிடிச்சு போயிருப்பான். நம்ம தான் பெரியவன் என்றும் இறைவன் தான் பெரியவர். எல்லாம் இறைவன் செயல். மனிதனால் மயிரளவு கூட இல்லவே இல்லை.